பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். சங்கீதம் 30:1 கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நம்மை கை தூக்கி அவர் எடுத்திருக்கிறார். பாருங்களேன், சத்துரு பல வகையிலே நமக்கு எதிராக தடைகளை கொண்டு வரலாம். தாவீதுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி பலவிதமான தடைகளை கொண்டு வந்தார்கள். இந்த வார்த்தையை தாவீது எழுதும் பொழுது அவன் ஒரு கஷ்டமான சூழ்நிலையை அவன் மேற்கொண்டு வந்ததினாலே அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? என்னை என் சத்துருக்கள் மேற்கொண்டு அவர்கள் அதனால் மகிழ்ச்சி அடையாமல் என்னை நீங்கள் கை தூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். இந்த வார்த்தையின் மூலமாய் நான் உங்களோடு விசுவாசத்தோடு சொல்கிறேன், கர்த்தர் உங்களை கை தூக்கி எடுத்திருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் உங்களை கை தூக்கி எடுத்திருக்கிறார். பாருங்களேன், எத்தனையோ சூழ்நிலைகளின் மத்தியில் கடந்த வாரத்தில், கடந்த மாதத்தில், கடந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளின் வழியாய் நீங்கள் கடந்து வந்தாலும் ஒரு கரம் உங்களை தூக்கி எடுத்திருக்கிறது. அந்த கரம் என்ன கரம்? மனித கரம் அல்ல. சில நேரத்தில் மனித கரம் கூட அப்படியே நம்மை விட்டு விடுகிறது. ஆனால் உங்களை தூக்கி எடுக்கிற ஒரு கரம் உண்டு. அந்த கரம் தான் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரம். அந்த கரம் உங்கள் கையை பிடித்து உங்களை தூக்கி விட்டதினாலே கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்தும்படியாய், போற்றும்படியாய் வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாளில் நீங்கள் சொல்ல போகிறீங்க, ஆண்டவரே, நீங்கள் என்னை கை தூக்கி எடுத்தீங்க, நீங்கள் என்னை தூக்கி விட்டுட்டீங்க. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இப்பொழுதுமே நான் பிரச்சனை இல்லாத இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு மீட்பு வராதா? நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், தேவன் தம்முடைய கரத்தை நீட்ட வல்லவராக இருக்கிறார். உங்களை தூக்கி எடுத்து உங்களை அவரை போற்றக்கூடிய ஒரு கிருபை உங்களுக்கு தருவார். கலங்காதீங்க. சத்துருவை மகிழ்ச்சி அடைய ஒட்டாமல் நீங்கள் மகிழ்ச்சி அடைய கர்த்தர் செய்வார். உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதித்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.